స్నేహమో ప్రేమమో ఈడిలా నియమో పేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యావమే మారదే భూమిదానిదమో చక్కరే. ஹே நீத்து, உன் செல்ல எனக்கு கொஞ்ச நேரம் தெரியும். என் ஃபோனில் டவர் இல்லை. எனக்கு ஃபோனில் கொஞ்சம் வேலை இருக்குடி, நான் படிக்கணும். ஒரே ஒரு ஃபோனு நான் பண்ணிட்டு தந்துடுவேண்ணா கொடு. நான் எனக்கு படிக்கணும்னு சொல்கிறேன். சும்மா சும்மா ஃபோன் கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? என்னட்டு ஏதோ 10 தடவை கேட்ட மாதிரி சொல்கிறேன். ஒரு தடவை தான் ஃபோனை கேட்டேன். அதுவும் என் ஃபோனில் டவர் இல்லைன்னு தானே உன்ட்ட ஃபோனை கேட்டேன். கொடுக்குறதுக்கு என்ன உனக்கு? மா மா இப்போ எதுக்கிட்டே நீ அம்மாவை கூப்பிட்றேன்? நீ என்னை ஃபோன் கேட்டு தொல்லை பண்ணனா நான் அம்மாவை தான் கூப்பிடுவேன். நான் எங்கிட்ட உன்னைய தொல்லை பண்ணேன்? நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் கொடுன்னு தானே கேட்டேன். உன் ஃபோனை நீயே வச்சுக்கோ. சரி இப்போ என்னட்டு காலையிலே ஒரே சத்தமாக இருக்கு. அம்மா நான் ஒன்றும் இல்லைம்மா, இதுதான் எனக்கு காலையிலே வந்து ஃபோன் கேட்டுகிட்டே இருக்கா. காலையில் எதுக்கிட்டே உனக்கு ஃபோன் ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு? என் ஃப்ரெண்டு காலையில் கால் பண்ண சொன்னாம்மா, அதனால தான் இவள்கிட்ட கேட்டேன். என் ஃபோனில் டவர் இல்லை. உனக்குலாம் ஃபோன் வாங்கி கொடுத்ததே பெருசு, இதில் டவர் இல்லைன்ட்டு இருக்கேன். இப்படி ஆகும்னா 2 பேரும் ஃபோனுக்கு சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃபோன் தனித்தனியாக வாங்கி கொடு. அப்படி தனித்தனியாக வாங்கி கொடுத்து மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா நான்லாம் சண்டை போடவே இல்லைம்மா. ஷோ என்னமோ பண்ணுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு இப்போ தான் தெரியுதாடி? போய் கிளம்பு போ. என்ன நீ போகிறியா இல்லையா? போகிறேன். இந்த மூஞ்ச காமிக்கிறதா வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ, பார்த்துக்கோ போங்கிட்டு. சரி, பிள்ளைகளோட காலையிலேயே ஒரு தலைவலியாக இருக்குது. நான் போயிட்டு வரேம்மா. சரிட்டி பார்த்து போயிட்டு வா. ஸோ இன்றைக்கும் நேரமே வந்துட்டோமா, யாரையுமே காணுமே. சரி கிளாஸுக்கு போய் பார்ப்போம். டே மச்சான், இதனடா ஃபஸ்ட் இயர் கிளாஸு? ஆமாண்ணா மச்சான், இதுதான் ஃபஸ்ட் இயர் கிளாஸு. ஏன்னா யாரையுமே காணும். இரு மச்சான் வருவாங்க. நீ வந்தோடனே எல்லாரும் வரணும்னு நினச்சா எப்பட்றா வருவாங்க, வெயிட் பண்ணு. சரி ஏதோ சொல்கிற, பார்ப்போம். மச்சான் பின்னாடி பாரு, ஏதோ பொண்ணு வந்திருக்கு. ஏவா பொண்ணு இங்கே வா. ஐயோ யார் இவங்கன்னு தெரியலையே. ஒரு சீனியர்ஸாக இருக்கணும். ரேங்கிங் கூப்பிட்றாங்களோ? உன் பேர் என்ன? என்னோட பேர் நித்துஷா. நித்துஷா? சீனியர்ஸை பார்த்தா விஷ் பண்ணணும் தெரியாதா? சாரி சீனியர். குட் மார்னிங். இப்போ ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலுமே பார்க்கலனாலும் காலையில் வந்து நீ விஷ் பண்ணிட்டு போகிற. ஓகே சீனியர். இன்ஸ்டாவில் இருக்கியா? இல்லை, நான் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. உன் மொபைல் நம்பர் கொடு. மொபைல் நம்பரா? மொபைல் நம்பர் தானே கேட்டோம், ஏன் வேற எதையோ கேட்ட மாதிரி மொபைல் நம்பரா அப்படிங்கிற? 987. அருண். ஹே ஆதி ஆடா. நித்துஷா நீ வெளியே போ. அது வந்து நித்துஷா நான் வெளியே போன்னு சொன்னேன் நான் உன்னை. ஹே மச்சான், நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம், எதுக்குள்ள அந்த பொண்ணை வெளியே போக சொன்னேன்? தினேஷ் அண்ட் அருண் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நித்துஷாவை கூப்பிட்டு பேசுறதையோ இல்லை அவளை நம்பர் கேட்கறது ஐடி கேட்கறது எப்படியாவது பார்த்தேன்னு வை. அவளான்னு இல்லை, அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க எப்படியாவது இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்லு இருக்காது. ஏடா மச்சான் உன்னை இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான், நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? ஆமாண்டா நானும் பார்த்தேன், பல்ல உடம்புட்டு போகிறான். பார்க்கலாம் யார் பல்ல ஒட்டிக்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசின இவனுக்கு என்னடா? சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம். டே ஆதி எங்கேயாவது பார்த்தீங்களா? இப்போ தான் வெளியே போனேன். டே கார்த்தி, நித்துஷா ஃபர்ஸ்ட் இயர் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஏன்டா திடீர்னு நித்துஷாவை கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை கார்த்தி, நாங்கள் காலையில் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஆதி வந்து கத்திட்டு அது இதுன்னு பேசிட்டு போகிறான். இதெல்லாம் சரியில்லை, சொல்லி வச்சிரு. என்னமோ அவன் ஆள்கிட்ட பேசின மாதிரி கோவப்பட்டுட்டு போகிறான் எங்கள்கிட்ட. அவன் ஆள்கிட்ட பேசிட்டு அவன் ஆள்கிட்ட பேசின மாதிரி கோவப்பட்டானா என்னடா இது? என்னது நித்துஷா அவனா? ஆமாண்டா. எப்படிடா மச்சான்? டே போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காத. இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னாலே அவன் கத்துவான் என்கிட்ட. சரி நான் அவனை போய் பார்க்குறேன். டே மச்சான் பாத்தியா? என்னடா பார்க்க சொல்கிற? இருக்கு ஆதி ரொம்ப தான் பண்ணுறான், பல்ல உடம்பு பண்ணிட்டு போகிறான்ல, அவனுக்கு இருக்குடா. சரி மச்சான் விடு பார்த்துக்கலாம். என்ன இந்த புள்ள தனியாக சிக்காமலா போகிறா? சரிடா பார்த்துக்கலாம். டே ஆதி சொல்லுடா மச்சான். என்னடா அருணும் தினேஷும் நித்துஷாட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? உனக்கு எப்படிக்கா தெரியும்? அவனுக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி மச்சான் விடு, கோவப்படாத. சொல்லிட்டல பார்த்துக்கலாம். இன்னும் தங்கச்சி பின்னாடிலாம் வரமாட்டாங்க. வரட்டும்டா, பல்ல உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அவனுக்குல.
மச்சான் கோவப்படாத, விடு, பார்த்துக்கலாம். ஆதி வா நித்துஷா, உனக்காக தான் இங்கே பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு. சீனியர், ஐம் சாரி. நான் தான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சாரி சீனியர். பரவாயில்ல நீத்து, விடு, அது ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பசங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசினாலோ எங்களுக்கு கால் பண்ணு, ஓகேவா? அதுவும் இல்லாமல் தயவு செஞ்சு யார்ட்டையும் ஐடியோ நம்பரோ கொடுத்துடாத. ஏதாவது நீ இந்த மாதிரி பண்ணி கேட்டாலுமே ஏதாவது தப்பான நம்பர் கொடுத்துரு. ஃபோன் நம்பர்லாம் யாருக்கும் கொடுக்காத. சரி சீனியர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் வேணாம், பரவாயில்ல விடு. நீ கிளாஸுக்கு போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு கிளாஸுக்கு போ. ஓகே சீனியர். டே மச்சான், இனிமேனுங்கள் இல்லை, இனிமேல் நம்ம காலேஜில் யாருமே இந்த பொண்ணு பக்கம் போக மாட்டாங்கடா. என்னடா சொல்கிற? மச்சான், நான் அருண்ட்டையும் தினேஷ்டையும் நீ உன்னோட ஆளுன்னு சொல்லிட்டேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? லூசா நீ? நான் இப்போ சொன்னேன் அது அப்படி. நீ சொல்லலைன்னாலும் நீத்து உன்னோட ஸ்கூல் ஜூனியர்னு எனக்கு தெரியும். ஸோ ஜூனியர்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு நீ அவனை அடிப்பேன்னு சொல்லிட்டுலாம் போனதை பார்த்தா சரி மறுபடியும் போய் நீத்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நினச்சிட்டு தான் நான் நீத்து உன்னோட ஆளுன்னு சொன்னேன். நீ சொல்கிறதும் சரிதான், ஒரு காலத்தில் அது உண்மையாக தான் இருந்தது. டே மச்சான், என்னடா சொல்கிற? நான் ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விட்டு வந்தேன். நீ எனக்கு தெரிஞ்ச உண்மையாக்கிடுவ போலையே. நீத்துவும் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே பிடிக்கும், நீத்துக்கும் எனக்கு பிடிக்கும். ஆனால் 2 பேருமே சொல்லிக்கிட்டது இல்லை. அவள் 10th கம்ப்ளீட் பண்ணி அவளை வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. நானும் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நீத்தோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீத்து வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் எங்கள் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வரும். நாங்கள் சொல்லிக்கிட்டது இல்லை, நீத்தும் எனக்கும் பிடிக்கும், நீத்துக்கும் எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா மச்சான் சொல்கிற? இப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல. நீத்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணா, ஒருவேளை நீத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ணியிருக்கலாம், கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஏன் அவனை இங்கே பார்க்கணும்? நீ ஏன் அவனுங்கள்ட்ட நீத்து யாருன்னு சொல்லணும்? எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியல. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. எப்படியும் மச்சான் 2 பேரும் சேர்ந்தா சரி. விடு மச்சான், பார்த்துக்கலாம். சரிடா, வா போகலாம். இது நீத்து, இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சுல்லடி? ஆமாம் பூர்வி, இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்தது. நீத்து, ஆதி அண்ணாவை எப்படி உனக்கு தெரியும்? ஆதி வந்து என்னடி வந்து போயிட்டு இருக்க? ஹே இரு, 11th ஹாஃபில் எப்போ என்கிட்ட ஒரு ஆதி அண்ணா பற்றி ஷேர் பண்ணி, அவங்க தான் இவங்களா? ஆமாம் பூர்வி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நான் சொன்ன ஆதி அவங்க தான். அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு விஷயம் நடந்ததுடி. காலையில் நான் கிளாஸுக்கு போனப்போ 2 சீனியரை நாங்கள் இருந்துட்டு என்னோட பேர், என்னை தினமும் உங்களை விஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னை ரேக் பண்ணி என்னோட நம்பர்லாம் கேட்டாங்க. கரெக்டாக நான் நம்பர் சொல்ல போகும்போது ஆதி பின்னாடி இருந்து வந்துட்டு அவங்கள திட்டிட்டு என்னை போக சொல்லிட்டாரு. ஏன்டி காலையிலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ? முடிஞ்சு போன பிரச்சனையை எப்படி சொல்கிறது? அதை விட நீ அது பிரச்சனை இல்லை. சீனியரை பற்றி சுபிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவான், அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அதை தான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் சுபிக்கே ஆதியை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. நான் இது வரைக்கும் சுபிகிட்ட சொன்னதும் இல்லை. ஆனால் நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? ஓ, நீ வேறு இல்லை அங்கே. ஃபர்ஸ்ட் டே சீனியர் வந்து கிளாஸ் மேலே இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வரும்போது தான் சீனியர் என்னை பார்த்தாங்க. பார்த்தப்போ அவங்க தடான்னு ஆதி யாருன்னு சுபி என்கிட்ட கேட்டான். சீனியர் வேறு டக்குன்னு வந்துட்டு ஹே நீத்து நீயா அப்படின்னு கேட்டோம். எனக்கு ஒன்றுமே புரியலடி. அதுவும் இல்லாமல் கரெக்டாக சுபி போய் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கா, ஆதின்னு ஒரு பையன்கிட்ட வந்துட்டு நான் பேசினேன் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா எதுவும் சீனியர் பற்றி வந்துட்டு கேட்டாங்களா? ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இதை என்கிட்ட கேட்கல, ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எப்படி சொல்கிற? நேற்று நைட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆதின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கடி. இப்போ என்ன தாண்டி பண்ண போகிற? தெரியலடி. ஆதிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கும் ஆதியை பிடிக்கும்னு ஆதிக்கும் தெரியும். நான் 2 பேருமே இன்னும் மனசில் இருக்கிறத சொல்லிக்கல. பார்ப்போம், இன்னும் ஆதி தான் முடிவு பண்ணணும். இதில் சீனியர் முடிவு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நீத்து. ஏற்கனவே சீனியர் ஸ்கூல் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு. அவங்க அடுத்த வருஷம் காலேஜ் விட்டும் போயிடுவாங்க.
நீயாவது போய் சொல்லேன்டி. அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு எத்தனை நாளாக இந்த எதிர்பார்ப்பில் இருக்க போகிறேன். பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். ஹே நீத்து, அங்கே பாரு, அது சீனியர் கார்த்தி தானே? ஆமாண்டி, கார்த்தி சீனியர் தான். வா, நம்ம போய் ஆதி என்ன எங்கேன்னு கேட்கலாம். இப்போ எதுக்குடி போய் ஆதியை கேட்டுட்டு? நீ சும்மா இரு, நம்ம போய் கேட்கலாம் வா. சீனியர். ஒரே நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஓகே சீனியர். டி மச்சான், அம்மா ஓகேவா? சரிடா, மார்னிங் நான் ஹாஸ்பிட்டல் வரேன். ஏன்டா? சரிடா, சரி, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. சொல்லுங்க, என்ன வேணும்? சீனியர், ஆதி என்ன எங்க? ஆதியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால ஆதி கிளம்பி போயிட்டான். ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? ஆதியோட அம்மாவுக்கு ஏற்கனவே ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்தது. திடீர்னு கால் வரவும் ஆதி கிளம்பி போயிட்டான். ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் என்னாச்சுன்னு. எந்த ஹாஸ்பிட்டல் சீனியர்? ஏஆர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கால் வந்தது. ஓகே சீனியர், நீங்கள் போகிறீங்களா? நான் வரேன்னு சொல்லி தான் அவனுக்கு கால் பண்ணேன். அவன் வர வேணான்னு சொல்லிட்டான். நான் போனால் கண்டிப்பாக திட்டுவான். சரி சீனியர், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இன்ஃபர்மேஷன் நீங்கள் தானே சொன்னீங்க. ஓஹோ, நீது எனக்கு தெரியும் எல்லாமே. அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். என்ன சொன்னார்? எக்ஸைட் ஆக வேண்டிய மேடம் அமைதியாக இருக்காங்க, நீங்கள் எக்ஸைட் ஆகுறீங்க. அது ஒன்றும் இல்லை சீனியர். சீனியர் இவளை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிக்கும், ஆனால் யாருமே சொல்லிக்கிட்டது இல்லை அப்படின்னு சொன்னான். எப்படித்தானோ, இப்போ தான் நாங்களும் இதே தான் இவளும் சொன்னோம். 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிக்கும், நான் யாரும் சுட்டிக்கிட்டது இல்லைன்னு. கார்த்தியண்ணா, ஆதியோட அம்மா ஓகே இல்லை? ஓகேன்னு தான் அவன் சொன்னான். அவங்க சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. நீ எதுவும் நினச்சிக்கலன்னா நீ வேணா போய் பாரு நீத்து. நான் போனால் ஆதி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ போ, நீ கூட இருந்தனா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். சரி சீனியர், அப்போ மார்னிங் நான் போய் பார்க்குறேன். ஓகே சீனியர், நாங்கள் போயிட்டு வரோம். சரி, உன்னோட பேர் பூர்வி தானே? ஆமாம் சீனியர், என்னோட பேர் பூர்வி தான். நீ காலையில் நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு, நான் எந்த ரூம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே அண்ணா.